வணக்கம். வெற்றி அடைஞ்சவங்களோட விடாமுயற்சிக்கு பின்னால் உள்ள ரகசியத்த ஒரு கதையா பார்க்கலாம். ஒரு சிறிய கிராமத்துல அருண் அப்படிங்கிற இளைஞன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள், ஆனா சிறிய ஊக்கம் மட்டும்தான் இருந்தது. அவன் எந்த வேலையை தொடங்கினாலும் அது கடினமாக இருந்தா உடனே பாதியில விட்டுடுவான். அவனது மந்திரம் என்னால் முடியாது அப்படிங்கிறதுதான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு சிற்பி வந்தாரு. சிற்பி ஒரு பெரிய பாறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அருண் அருகில் சென்று பார்த்தான். சிற்பி அந்த பாறையை சுத்தியலாலும் புலியாலும் இடைவிடாமல் தாக்கிட்டு இருந்தாரு. அருண் ஆச்சரியத்துடன் கேட்டான், ஐயா, இது எவ்வளவு கடினமான பாறை! நீங்கள் இத்தனை அடிகள் உளியால் தாக்கியும் பாறை உடையவில்லையே, ஏன் இந்த வீண் முயற்சி? இதை உடைத்து சிலை செதுக்கி விடுவீர்களா அப்படின்னு கேட்டான். சிற்பி அதுக்கு சிரிச்சுட்டே சொன்னாரு, இல்லப்பா, 100 அடிகள் தேவைப்படும். ஒவ்வொரு அடியும் வலிமையானது. முதல் 99 அடிகள் பாறையை பிளக்காது, ஆனால் அந்த அடிகள் தான் பாறையை பலவீனப்படுத்தும். 100வது அடி மட்டுமே அதை உடைத்து உள்ளிருக்கும் அழகிய சிலையை காட்டும் அப்படின்னு சொன்னாரு. மேலும் அவர் சொல்றாரு, தோல்வி என்று நாம் நினைப்பது 100வது அடிக்கு முந்தைய 99 அடிகள் மட்டுமே. இந்த ரகசியம்தான் வெற்றியாளர்களின் விடாமுயற்சிக்கு பின்னால் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அருண் யோசிக்க ஆரம்பிச்சான். அவனது முயற்சிகளும் அந்த 99 அடிகள் போலதான். முதல் சில அடிகளில் தோல்வி கண்டதால் அவன் முழுவதுமாக விட்டுவிட்டான். அன்றிலிருந்து அருண் தன் வேலையை விடாமல் செய்தான். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவை அவனது 99 அடிகள் என நினைத்தான். விடாமுயற்சியுடன் உழைத்தான். சில காலத்திலேயே அவன் விரும்பிய வெற்றியை அடைந்தான். இந்த கதையோட நீதி: விடாமுயற்சி என்பது 100வது அடியில் கிடைக்கும் வெற்றிக்காக முதல் 99 தோல்விகளையும் ஏற்றுக்கொள்வதுதான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்கள் இலக்கு என்ற பாறையை உடைக்க இப்போது நீங்கள் எந்த அடியில இருக்கிறீங்க? அது 50வது அடியாக இருந்தாலும் சரி, 99வது அடியாக இருந்தாலும் சரி, உங்கள் இறுதி வெற்றியின் சிலை உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த விடாமுயற்சியின் ரகசியம் உங்களை தூண்டினால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது பாதியில் தளர்ந்து போயிருந்தால் 100வது அடியின் ரகசியத்தை அவர்களுக்கு கொண்டு செல்ல இதை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் சவால் என்ன? நீங்கள் எத்தனை அடி எடுத்துள்ளீர்கள்? உங்கள் 99வது அடி எது என்று கமெண்ட் பகுதியில் இப்போதே தெரியப்படுத்துங்கள். இது போன்ற ஊக்கமூட்டும் கதைகள் மற்றும் வெற்றி ரகசியங்களை தவறவிடாமல் பார்க்க இப்போதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.